வணக்கம். நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மணமணக்கும் சுவையான வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் பண்ணுறது எப்படின்னு. தேவையான பொருட்கள்: பீன்ஸ், கேரட், பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். ஃபஸ்ட்டு கேரட்டை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. அதே மாதிரி பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் இதே சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை சூடாக்கிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டிக்கு நெய் விட்டுக்கிறேன். சோம்பு, சீரகம், பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ரோஜா இதழ் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போது நீள வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு நீள வாக்கில் தான் கட் பண்ணால் தான் அழகாக இருக்கும். எந்தெந்த டிஷ்ஷுக்கு எந்தெந்த மாதிரி காய் கட் பண்ணுறது கூட ஒரு நேர்த்தி இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு மிளகாயை நீல வாக்கில் கீறி விட்டு போட்டுக்கிறேன். அதோட மல்லி இலையும் புதினா தலையும் போட்டுக்கிறேன். புதினாவை நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப சத்தானது. 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கிறேன். பச்சை வாசம் போகட்டும். பிரியாணி வாசம் வந்துருக்கு. இஞ்சி பேஸ்ட்டு போட்டாலே பிரியாணி வாசம் வந்துடும். இன்னும் மசாலாக்கள்லாம் போடணும். பட்டர் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு. இந்த காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்தான காய்கறிகள். பட்டர் பீன்ஸு சூப்பராக இருக்கும், மாவாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த பட்டர் பீன்ஸை தேடி கண்டுபிடிச்சி செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா காய்கறிகளையும் போட்டு கிளறி விட்டுக்கிறேன். இப்போது மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசால் பவுடர், 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு தனியா பவுடர். மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு குழிக்கரண்டிக்கு தயிர் விட்டுக்கிறேன். கடைசியாக நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது சீரக சம்பா அரிசி 1.5 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி விட்டுருக்கேன். அந்த அரிசியையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் நல்லா. இந்த கிளாஸுக்கு தான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இப்போது இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். கடைசியாக 1 ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம். இப்போது 2 விசிலுக்கு விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி 1/2 மணி நேரம் அரிசி ஊறி இருக்குது. அதோட சீரக சம்பா வேறு குழஞ்சிரும். அதனால் 2 விசில் போதும். தண்ணியும் அளவாக வச்சுருக்கோம். இப்போ மசாலா பொருட்கள் வந்துட்டு சின்ன சின்ன
வித்தியாசம்தான் பிரியாணி மசாலாவுக்கு, கறி மசாலா தூளுக்கு, கரம் மசாலா தூளுக்கு. சுவையான சூப்பரான மணமிக்க வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாசம் தூக்குது. சும்மா நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. பரிமாறுறேன் பாருங்கள். காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த பட்டர் பீன்ஸ் தான் ஹைலைட்டே. சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த பட்டர் பீன்ஸை கண்டிப்பாக தேடி பிடிச்சி ஆகணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய போட்டு சாதம் பண்ணி கொடுங்க, ஆரோக்கியம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடியோட இந்த பிரியாணியை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், திருப்தியாக இருக்கும். லஞ்சுக்கு இது ஒரு சிறந்த உணவு. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.